சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாள் சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் வாழும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. காரணமில்லாமல் காரியமில்லை, உழைக்காமலேயே ஊழ்வினை என்று சொல்லிக்கொண்டு சோம்பி இருக்கக்கூடாது. எதிலும் கருத்து இருக்க வேண்டும், அதில் கரு இருக்க வேண்டும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் வடக்கு வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மாசி பௌர்ணமி விழாவினை செங்கற்பட்டு மாவட்டம் செங்கற்பட்டு SS 39 ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. திருவடி சரணம், குருவடி சரணம். அம்மாவோட அற்புதம் எங்களுக்கு 2011 எனக்கு மேரேஜ் ஆனிச்சு. எனக்கு குழந்தை இல்லாத ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோம். அப்புறம் குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு குழந்தை இறந்துருச்சு. அப்புறம் அம்மா காலடியில் விழுந்தோம். அப்புறம் தம்பி கருவு தரிச்சாங்க. அதையும் அந்த குழந்தையும் மூளை வளர்ச்சி இல்லாதான் வரும் அப்படின்னு ஆண்டவன் சொன்னாங்க. ஏதானாலும் ஆகட்டும், நாங்கள் அம்மா காலடியிலே 7 மாதம் கருமணி வரலும் வந்தோம். வேள்வி பூஜைக்கெல்லாம் கலந்துக்கிட்டோம். அம்மா புண்ணியத்தில் எங்களுக்கு பசங்க 2 பசங்க இருக்காங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல வேலை அமைஞ்சிருக்கு. நாங்கள் வருஷம் மாலை அணிந்து 3 விரும்படி செலுத்திக்கிட்டே இருக்கோம். எங்கள் குழந்தைக்கு இப்போ 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் மாலை அணிந்து தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். 2வது குழந்தையும் மாலை அணிஞ்சு தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு மாலை அணிஞ்சு அழைச்சிட்டு வந்திருக்கோம். எங்கள் ஃபேமிலி இப்போ நாங்கள் சிறப்பாக இருக்கோம். எங்கள் அம்மா வீட்லேயும் அதே சிறப்பு. அப்பா ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டல்லே முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. இப்போ 6 வருஷமாக அப்பா வீட்டில் இருக்காங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்டு இப்போ அம்மாவும் நல்லா இருக்காங்க, அப்பாவும் நல்லா இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எங்களுக்கு எந்த ஒரு அம்மாவும் குறை இல்லை. நாங்கள் மாதம் அம்மா சன்னதிக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். சித்திரப்பீடத்தில் எங்களுக்கு தொண்டு எப்போ சொன்னாலும் நாங்கள் வர விருப்பமாக இருக்கோம். அதனால் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். திருவடி சரணம், குருவடி சரணம். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. நீங்கள் பழம்பிறவியில் செய்த பாவங்களும் இந்த பிறவியில் சேர்த்து கொண்ட பாவங்களும் அழுக்கு மூட்டைகளாக திரண்டு கிடக்கின்றன. பக்தியோடு இங்கே தொண்டு செய்துவிட்டு போனால் அழுக்கு மூட்டைகளை துவைத்து வெளுத்து அவற்றை உடுத்தி கொண்டு செல்வது போல் ஆகும் என்பது குரு உபதேசமாகும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் பாளையம்பட்டி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் மன்றத்தின் 25ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. ஓம் சக்தி கொடி பூஜை செய்து தொடங்கிய இந்த விழாவில் அந்த பகுதி செவ்வாடை சக்திகள் திரளாக கலந்து கொண்டனர். அன்றைய நாளில் செவ்வாடை சக்திகளுக்கு ஆடை தானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள்.
பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.